a system is taken from A to state C. A ல இருந்து C போறோம். Along two paths, ADC, ABC. ஒரு பாத் இப்படி, இன்னொரு பாத் இப்படி. ஆனா ரெண்டோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி சேமா தான் இருந்திருக்கும். The internal energy at A is 10 joule. Along the path ADC, இப்படி போடுறோம் முத. இதான் ஃபர்ஸ்ட் நம்ம போட பாத். ADC வழியா படுறோம். The amount of heat energy absorbed. அப்போ dQ1 is 50 joule plus 50 joule. Absorb பண்ணாலே 50 joule. And the work done is dW1 is 20 joule. Whereas along ABC, இத முத ரெண்டாவது கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் போறப்போ along ABC heat absorbed, அதே dQ2 தான். absorbed நாலே பிளஸ் தான் 36 joule தான். The amount of work done along the path dW2 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் உனக்கு ஈக்குவேஷன் தெரியும். Amount of heat energy given to the system is change in internal energy plus work done. இப்போ internal energyன்றது UC minus UA, work done is 20 equal to energy given is 50. 50 equal to UC minus 10 plus 20. அப்போ UC உடைய இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிச்சிடும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து. என்ன வரும்? 30 கரெக்டான 50 minus 20 equal to UC minus 10. அப்போ இது இந்த சைடு வந்தா UC will be equal to 40 joule. இந்த இடத்துல இன்டர்னல் எனர்ஜி. இப்ப ரெண்டாவது கேஸ்க்கு இதே போல ஈக்குவேஷன் எழுது. dQ2 equal to del U. del U நேரா நம்ம எழுதலாம் UC minus UA into dW2. நீ dW2 தான் கேட்டிருக்காங்க. It is given dQ2 is given as 36. absorbed தான் 36. இது நமக்கு தெரியும் 40 minus 10 which is 30 plus dW2. அப்ப செகண்ட் கேஸ்ல work done will be equal to 36 minus 30, 6 joule is the answer. கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும், கேர்ஃபுல்லா போடணும்.